வெல்கம் டு குமரி தென்றல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சிகப்பு பசலைக்கீரை வச்சு குழம்பு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் 2 கைப்பிடி அளவுக்கு சிகப்பு பசலைக்கீரை எடுத்துகிட்டு இருக்கிறேன். இதை நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா பொடிசாக கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு குக்கரில் 3/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துகிட்டு இதை நல்லா 2-3 வாட்டி நல்லா அலசி எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா அலசி எடுத்ததுக்கப்புறமா இதில் நம்ம 2 தக்காளி சேர்த்துட்டு ஒரு 10 மாதிரி பூண்டை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு காரத்துக்கு 5லேருந்து 6 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், அது கூட ஒரு துண்டு பெருங்காயம், இவ்வளவும் சேர்த்துட்டு எந்த கப்பில் பாசிப்பருப்பு எடுத்தீங்களோ அதே கப்புக்கு 2.5 கப்பு தண்ணி சேர்த்துடலாம். ரெண்டரை கப்பு தண்ணி சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம இப்போவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை நம்ம வேக வைக்கணும். இப்போ குக்கர் மூடி போட்டு 3 விசில் வர்றது வரைக்கும் இதை நல்லா வேக விட்டுடலாம். இது இப்போ வேகட்டும். இது வேகிற டைமில் நம்ம கீரையை வதக்கி எடுக்கணும். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சிட்டு இருக்கிற கீரையை இதில் சேர்த்துடலாம். கீரையெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா வதக்கி எடுக்கணும். 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துடலாம். கீரை முழுமையாக வதங்கி வரணும். நம்ம பருப்பில் உப்பு சேர்த்துருக்கிறனால இதில் உப்பு சேர்க்க வேண்டாம். கடைசியாக செக் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கீரை வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிட்டு இருந்த பாசிப்பருப்பை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த டைமில் கரண்டி இல்லைன்னா மத்து வச்சு நல்லா இதை கடைஞ்சி எடுத்துடலாம். எந்த அளவுக்கு இதை கடைய முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா கடைஞ்சி எடுத்துடலாம். இப்போ இந்த அளவுக்கு இதை நல்லா கடைஞ்சி எடுத்ததுக்கப்புறமா இதில் தாளிப்பு கொடுக்கறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதில் சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இவ்வளவும் சேர்த்துட்டு தாளித்து இதில் சேர்த்துடலாம். கடுகுக்கு பதிலாக சீரகம் போட்டு தாளித்து பாருங்கள், வாசனை ரொம்ப அருமையாகவே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான பசலைக்கீரை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.